என்ன மகா ஊரவ போக வேண்டியதானே, ஏன் முறைக்கிற? அடியே ஒரே அடியா ஆடாத. என்னடி ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ் இதை உடுத்திக்கிட்டு இங்க ஹால்ல வந்து உட்கார்ந்துருக்க? வெக்கமா இல்ல? ஏன் இப்போ இதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னடி குடும்ப பொண்ணு மாதிரியா இருக்க? அசிங்கமா இருக்குடி. பச்சை குத்திட்டு வேற அலையிற, அதுவும் பாம்பு படத்தை. ஏண்டி இப்படி இருக்க? நீ இப்படி மாறுவனு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. உன்னை நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் நான் கூனி குறுகி நிக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டி இப்படி இருக்க? எப்படி இல்ல எப்படின்னு கேட்டேன். இங்க பாரு, உனக்கு எனக்கு தான் ஆகாதுல்ல. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் இப்படி இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை ஏதாவது தொந்தரவு பண்றனா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். வந்தியா போனியான்னு இரு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எரிச்சலா வருது. என்ன சொல்றதுன்னு புரியல. ஏண்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உன்னை யாரு பார்க்க சொன்னா? நீ கண்ணை மூடிக்கிட்டு போமா. நான் என்ன மகான்னு உன்னை கூப்பிட்டுக்கிட்டா இருக்கேன். அம்மா இங்க என்ன பண்றீங்க? வாங்கம்மா. அங்க பாரு மகா, உன் பொண்ணு கூப்பிடுறால, கிளம்பு. மம்மிய பார்க்கலையா செல்லம்? மம்மிக்கு குட் மார்னிங் சொல்லலையா? ஆமா, உங்களுக்கு குட் மார்னிங் ஒண்ணுதான் கூட, உங்களுக்குலாம் பேட் மார்னிங் தான் சொல்லணும். அதானே அம்மாவை எங்கேன்னு உரிச்சு வச்சிருக்கல, அப்படி தாண்டி பேசுவ. 4 வருஷம் வளர்த்தவ நானு. வளர்த்தீங்க என்னத்தமா வளர்த்தீங்க? என்ன கடத்திட்டு போய் வளர்த்துருக்கீங்க. புதுசா என்னத்த வளர்த்துட்டீங்க? மகா நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கியே. உன் பொண்ணு உன்னையும் வித்துருவா. இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா செல்லம் போவோம். யாரு பேச சொன்னா? நீனா வந்த, நீனா என் வாயை கிளர்ன பைத்தியக்காரி மாதிரி என்னத்தையோ லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருந்த. நான் ஏதாவது கேட்டனா? உன்னை யாரடி பேச சொன்னா? போய் வேலையை பாரு. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? ஏன் அப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எத்தனை பாப்பாக்காக சும்மா விட்டுட்டு போனேன். எப்போ பார்த்தாலும் எங்க ஜான்சி பாப்பா வச்சுன்றது, மகா சித்தி வச்சுன்றது, இதே வேலையாட்டம் நடப்பீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? சீ, உங்களை கண்டாலே இடிச்சடிச்சலாம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜேம்ஸ் தான். அவனை சொல்லணும். இல்ல உலக்கு மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வம்பு கிளப்பியா? இல்ல நான் செவனையில தான் இருந்தேன். அந்த மகால திமிரு பிடிச்சவன் அவதான். ஏன் இப்படி இருக்க அப்படி இருக்க நீ என்ன வம்பு கிழக்குறா? நீ என்னன்னா என்கிட்ட மலுக்கு நிக்கிற? இவங்க படி இவங்கள வம்பு கிழக்குறாங்க. ஆனா வாண நம்ம போவோம். இவங்க கிடக்குறாங்க. என்ன சொன்னீங்க? மகா சித்தி உங்களை வம்பு கிழக்குறாங்களா? முதல்ல போய் கண்ணாடிய பாருங்க. ரவுடி பொம்பளையாட்ட உட்கார்ந்துக்கிட்டு சை, நீங்களும் உங்க ட்ரெஸ்ஸும் கண்டாலே வாண்டி வடால இருக்கு. தாத்தா இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கமா போயிட்டாங்க. உங்களை கண்டாலே சை, ஏன்டா அப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் புடிச்சு ஜெயிலுக்குள்ளேயே போட்டுக்கணும். இல்ல முளைச்சி 3 இலை விடல. என்ன பேசுவியா? வாயை தச்சு விடுவேன். தச்சி மரியாதையா ஓடி போயிரு. தக்கிறாங்க. இங்க பாருங்க, செவனேன்னு இருக்கிற வழிய பாருங்க. இல்ல கஞ்சி கிடைக்காது. புழு உள்ள கஞ்சி தான் ஊத்துவேன் பாத்துக்கோங்க. வா பாப்பா நம்ம போவோம். இம்ரு பிடிச்ச கழுதிங்க. எனக்கு என்ன நல்லதானே இருக்கேன்? என்னைய குறை சொல்லணுன்னே அலையுதுங்க. இதுங்களுக்கு வேற வேலை வேணுமே. இதுகளும் இதுங்க ரசனையும். என்னமா இருக்கு? திடீர்னு இங்க வந்திருக்க? எதுக்காகமா? என்னன்னு சொல்லுமா. இங்க பாருங்க மாமா, நான் என்னன்னாலும் சொல்லுவேனே உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் ட்ரெஸ்ஸை பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க தான் என்ன பீச் ஹவுஸ்க்கு இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொன்னீங்கன்னு கூட சொல்லுவேன். நான் சொல்றத நீங்க செய்யணும். இல்லாட்டா நான் என்ன வேணாலும் உங்க மேல பழி போடுவேன். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. உங்க பிள்ளையும் நான் சொல்றத நம்புவார்னு உங்களுக்கு தெரியும். என்ன இருக்கு? வைத்தியக்காரத்தனமா உளர்ற? எதுக்காக இப்படி எல்லாம் நடிக்கிற? உனக்கு என்ன வேணும்? நான் அங்க இருக்கும்போதே நீ என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? உங்க அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நீ இங்க வந்து இப்படி அநாகரிகமா பேசுறது சரியில்லை. முதல்ல வீட்டுக்கு போ. சாயங்காலம் வர்றேன், வந்து பேசிக்கிறேன். இங்க பாருங்க, தனி அறையில இருக்கீங்க. உங்களையும் என்னையும் இந்த ரூம்ல சேர்த்து பார்த்தா என்னலாமோ நினைப்பாங்க, என்னலாமோ பேசுவாங்க. நீங்க எப்ப வந்தாலும் சரி, நான் சொல்றது நடக்கணும். முதல்ல வீட்டுக்கு போமா. எனக்கு உன்னை கண்டாலே கோவமா வருது. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்றேன். இப்ப போறேன், ஆனா நான் சொல்றது நடக்கணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க பாருங்க மாமா, நான் என்னனாலும் பண்ணுவேனே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த நேரம் நான் இந்த மாதிரி வரமாட்டேன், வேற மாதிரி வருவேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரு மேலடி பழி போட போற? யாரு மேல பழி போட போற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை ஏதாவது பேசுன கொன்னு போடுவேன். கொன்னு என் புருஷ மேலையா பழி போட போற? நீ சொன்னா என் பிள்ளைங்க நம்பிடுவாங்களா? உன்னை பத்தியும் தெரியும், அவரை பத்தியும் எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்ச நாள நானும் விட்டு பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஒரேடியா ஆடுற, மரியாதையா போயிரு, இல்ல நடக்கிறதே வேற. போறேன், போகாம என்ன பண்ண போறேன்? இப்ப போறேன்,
ஆனா மறுபடியும் வருவேன். அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டே போயிருக்கணும். இல்ல நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கும். இப்ப காட்டுனது வெறும் ட்ரையல் தான். நான் வரேன். என்ன மன்னிச்சிரு எஸ்தர். கொஞ்ச நேரத்துல என் கதியே கலங்கி போச்சு. இந்த பொண்ணு இது வரைக்கும் நான் சந்திக்காத பழிய என் மேல போட பார்த்துட்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எனக்கு என்னமோ மாதிரி ஆயிட்டு. நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்தின. நீ மட்டும் என்ன காப்பாத்தச்சா என் மானமே போயிருக்கும். நீங்க என்ன லூசா? உங்க மானம் போயிருக்குமா? ஏங்க அவளே இவ்வளவு துணிச்சலா உங்க மேல பழி போட துணிஞ்சிட்டா. என் பிள்ளைங்க அதை நம்புவாங்களா? இத்தனை வருஷம் உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது. என்னங்க பேசுறீங்க? இல்ல எஸ்தர், பிள்ளைங்க நம்ப மாட்டாங்க தான். ஆனா ஊர் உலகத்துல இவ சொல்றத நம்பிக்கிட்டு என்ன ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தா என்னால உசுரோடவே இருந்திருக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது நடக்க விட்டுருவனா? என்னங்க பேசுறீங்க? அவ நம்ம 2 பேரையும் அந்த வீட்டை விட்டு துரத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு அஸ்திரத்தை கையில எடுத்திருக்கா. நீங்க ஏன் கலங்குறீங்க? நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க தனியா இருந்ததுன்னா பிரச்சனை. நீங்க அங்க வந்துருங்க. இல்ல எஸ்தர், இங்க இருக்கும்போதே இதையெல்லாம் செய்ய துணிஞ்ச இவ நாளைக்கு அங்க இத பண்ண மாட்டானே என்ன நிச்சயம்? எனக்கு கதி கலங்குது. அவளை என் பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன். என்னை இப்படி அசிங்கமா ச்சே சொல்லவே வார்த்தை கூசுது. அவ அறிவு கட்டவா, முட்டாளு. அவளை இப்படியே விட்டு வச்சா இன்னும் என்னலாமோ பண்ணுவா. அவளை நான் சும்மா விட போறதில்ல. உடனே ஜானுகிட்டையும் பெரியவங்கிட்டையும் இத பத்தி பேச போறேன். வேண்டாம் எஸ்தர், ஜேம்ஸ் வாழ்க்கை இதனால பாதிக்கப்படும். நீ அவனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? அதுக்காக என் புருஷன் மேல பழி போடுவா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? இல்லங்க, இதுக்கு மேலையும் அவளை நான் விட்டு வச்சா அது தப்பா போயிடும். எல்லார் முன்னாடியும் இன்னைக்கு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நீங்க பேசாம அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா, இதனால பாதிக்கப்படுவது ஜேம்ஸ் வாழ்க்கை தான். அவன் பாவம், அவனுக்கு உலகமே தெரியாது. அவ எதை மனசுல வச்சு இப்படி எல்லாம் பேசுறாளோ தெரியல. அவ அந்த நேரத்துல அழுது நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் அடம் போட்டுட்டா உன் பையன் உன் பக்கம் இருக்க மாட்டான். அவன் என் பொண்டாட்டி மேல பழி போடுறீங்களான்னு சொல்லுவான். அப்ப என்ன பண்ண முடியும்? என்னங்க சொல்றீங்க? ஜேம்ஸ் அப்படி சொல்லுவானா? கண்டிப்பா சொல்லுவான். அவன் எப்படி சொல்லாம இருப்பான்? அவனுக்கு குழந்தைக்கு அம்மா முக்கியம். அவன் பொண்டாட்டி அவனுக்கு ரொம்ப முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி அவன் இதை சாதாரணமா விட மாட்டான். இது பெரிய பூதாகரமா கிளம்பும். நாம பேசாம தனி வீட்டுக்கு போயிடலாம். என்னங்க பேசுறீங்க? எதுக்கோ பயந்து வீட்டை விட்டு ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, அவ அறிவு கட்டத்தனமா ஒண்ணா பண்ணிக்கிட்டு இருப்பா. நாம அதுக்கெல்லாம் சரி சரின்னு ஆட முடியுமா? இன்னைக்கே 2ல 1 முடிவெடுத்தாகணும். நீங்க ஒழுங்கா வீட்டை பார்க்க வாங்க. சரிம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். ஓய், என்ன வெக்கமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அடியே, நீ வெக்கப்பட்டா அது பெரிய அதிசயம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எப்படி சொல்றது? வாயால தான் சொல்லணும். ஏன், ஏதாவது வேணுமா? சொல்லு. உனக்கு பிடிச்ச மட்டன் குருமாவும் ரொட்டியும் வேணும், அப்படித்தானே? திணிமுண்டம் எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே இரு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம எதையாவது சொல்லிட்டு இருப்பியா? இதான் உனக்கு வேலை. அடிப்பாவி, இப்பதானே ரொம்ப மரியாதையா பேசினேன். அதுக்குள்ளயும் என்னாச்சுடி? இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்ல பாப்போம். என்ன சொல்லுவ? உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லுவ, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவ. நான் அடிக்கடி அங்க போக கூடாதுன்னு சொன்ன உடனே உனக்கு கோவம் வந்திருக்கும், அப்படித்தானே? லூசு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஆனாலும் காலையில அம்மா வீட்டுக்கு போய்தான் ஆகணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்கிட்ட சொல்லாம உங்க அம்மா கிட்ட சொல்ல போறியா? என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அது வந்து வந்து நீ நீ அப்பாவாக போற. அடிப்பாவி, இதப்ப ஓ அதுக்காக தான் அந்த கிட்ட வாங்கிட்டு வர சொன்னியா? இல்ல, சாமி கும்பிடுறதுக்காக. ஆளப்பாரு. போடா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. போய் உனக்கு வெக்க கூட வருமா? இது எது சொல்லிட்டு இருக்காத. அதெல்லாம் அப்படிதான். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. உடனே அம்மாக்கு முதல்ல போன் பண்ணி சொல்லணும். அம்மா தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நாளைக்கு இங்க கிளம்பி வந்தாலும் வந்துருவாங்க. அதெல்லாம் இல்ல, முதல்ல எங்க அம்மாக்கு தான் சொல்லணும். சரிடி, முதல்ல நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லு. நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன். அது சரி. மகா, நீ கேட்டா எப்படி சந்தோஷப்படுவாங்க தெரியுமா?
மகா நீ கேட்டா சந்தோஷப்படுவாங்கதா. ஆனா ருக்கா நீ ஐயோ ஐயோ சும்மா இருக்க மாட்டேன் முண்டம் முண்டம். இப்ப எதுக்கு அது பேச்சு எடுக்கிற? அது பேச்சு எடுத்தாலே எனக்கு வாந்தி வர்ற மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. லூசு ஜேம்ஸ் பாவம். நீ அவனை திட்டதுனால அவனுக்கு தான் மனசு சங்கடப்படும். அவன் முன்னாடி இப்படி திட்டிராத. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னால ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியல. ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. வா நான் போய் தூங்கணும். சரி சரி, அப்ப ஜாக்சனுக்கு பொண்ணு பெத்து கொடு. லூசு, எனக்கு பையன் தான் பிறப்பான். பொண்ணெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது, எனக்கு பொண்ணு தான் வேணும். அது அப்ப பாப்போம். இப்ப வா. சரிடி, பார்த்து கவனமா போ. அது எங்களுக்கு தெரியும், நீ வா. யோ அத்தா, யோ என்னையா குழந்தைய இங்க உட்கார்ந்துருக்கேன் பார்த்துட்டு பார்க்காம போறேரு. அடியே சிலுவண்டு, நீ என்ன கண்டுக்காம போற? கொஞ்சம் நில்லுங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற என்ன மறிச்சுக்கிட்டு இருக்க? என்னத்தா நீங்க? நான் என்ன உங்களை வேலை சொல்ல போறேன்னா என்ன? உங்களுக்கு வேலை வைக்கல தான். உங்க பொண்டாட்டி மகா எங்க போயிட்டா? குழந்தை ஆய் போயிருக்கா. அவளுக்கு கழுவி விட்டு துணி மாத்தி விடணும். அவ தான் அந்த வேலையெல்லாம் நல்லா செய்வாளே. அதனாலதான் அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லதுக்காக உங்களை கூப்பிட்டேன். இங்க பாடு, தேவையில்லாம வம்பல கதை. ஒழுங்கா போய் ஈஸ்டர் பாப்பாவை பாக்குற வேலையை பாடு. எங்க அம்மா என்ன உனக்கு வேலை கடையா? அச்சச்சோ, ஏ ருக்கு எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா? ருக்கு செல்லம், அம்மாவ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது செல்லம். அவ உனக்கு தங்கச்சி பாப்பா தானே. ஒண்ணு பண்ணு, உங்க அம்மாக்கு கழுவுற கஷ்டமா இருந்தா நீ வந்து கழுவி விட. ஏண்டி வெட்டி முண்டம், தின்னுட்டு நல்லா ஒருங்கிக்கிட்டு ஏன் புருஷனுக்கு எனக்கும் வேலை சொல்லிட்டு இருக்கியா? அடி செருப்பால மரியாதைய போய் குழந்தைய பாக்குற வழிய பாரு. இல்ல உன்னால வளர்க்க முடியலனா குழந்தைய எனக்கே கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். அதை விட்டு போட்டு என் புருஷனை சீன்றது என் பிள்ளைய சீன்றதுன்னு சீண்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்த அப்புறம் உனக்கு கொடுக்குற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் இல்லாம போயிரும். மரியாதையா எழுந்து போ. என்னத்தான் இவ என்ன இப்படியெல்லாம் பேசுறா? நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? நான் உங்க குழந்தையா தான், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதானே. எங்க இந்த வேலை இல்லாத வெட்டி முண்டத்திட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க கிளம்புங்க. இவளுக்கு எத்தனை செருப்படி பட்டாலும் இவ திருந்தவே மாட்டா. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கானு பாப்போம். நீ கிளம்பு ஜான்சி பாப்பா, டைம் ஆயிட்டல, கிளம்புங்க. அதான் நீங்க கிளம்புங்க. ஓகேம்மா, அப்பா வாப்பா நம்ம போவோம். பாய் அம்மா. நான் வரேன் மக்கா. சரிங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? எத்தனை பேர் சொல்றாங்க, எத்தனை பேர் கழுவி கழுவி ஊத்துறாங்க, ஆனாலும் திருந்தவே மாட்டேக்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் திருந்துறதுக்கு? இங்க பாரு, உன்னோட நான் நல்லா தானே இருக்கேன், எதுவும் குறைஞ்சிடல. என்ன ஓன் பிள்ளைய என் பிள்ளையாதான் வளர்த்தேன். ஆனா அந்த சிடுவண்டு தான் என்ன கண்டாலே ஆகாத மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகுது. இப்ப கூட அது மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. குழந்தைங்க மேல வித்தியாசம் கட்டுற அளவுக்கு நான் என்ன கிறுக்கச்சியா? எனக்கு மொத்த பொறாமையும் வச்சுக்கையே உன் மேலதான். ஏன் தெரியுமா? எல்லாரும் மகா மகான்னு உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இப்ப கூட நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லு, நான் நல்லவளா மாறிடுறேன். உனக்கு எப்படி மாறணுமோ அப்படி மாறிடுறேன். நான் ஏன் வீட்டை விட்டு போகணும்? நான் எடுத்து போகணும். இந்த வீட்டுல முத உனக்கு முன்னாடி கால் எடுத்து வச்சவன் நானு. இங்க பாரு, இது ஏன் குடும்பம். கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ சந்தோஷமோ நான் இங்க தான் இருப்பேன். என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு என்னடி அதிகாரம் இருக்கு? அதானே, நீ எப்படி போவ? நீ இங்க உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்டி படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு எப்ப பார்த்தாலும் நீ தான் எல்லான்னு. ஏன் மூத்த மருமகளை கூட நீ உனக்கு அடிமையா தானே வச்சிருக்க. என்ன பேசுற? அறிவு கட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. மகா உன் அக்கா, என்ன அவளுக்கு கீழே அடிமையா வச்சிருக்கான்னு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, மகா என்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்யறேன். சும்மா தேவையில்லாம இப்படி தீக்கொளுத்தி போடுற வேலைய வச்சுக்காத. அடேங்கப்பா, ஒருத்திக்கு ஒண்ணுனா இன்னொருத்தி வந்து நிக்கிறீங்களே. இதை தானே நான் சொன்னேன். நானும் தமிழ்ல தானே சொன்னேன், என்ன இங்கிலீஷ்லயா சொன்னேன்? இவளே சரியில்லை. அதுலயும் இவ ஏன் அக்காவா? நீங்க ரெண்டு பேரும் தான் அக்கா தங்கச்சி மாதிரி ஒட்டி ஒழுகி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாடி, அவங்க எனக்கு அக்கா தான். யாரும் இல்லைன்னு சொன்னா எனக்கு மூத்தவங்க தானே அவங்க. அப்போ எனக்கு அக்கா தானே. அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் இப்படி தேவையில்லாம சீண்டிக்கிட்டு உட்காந்துருக்க. இன்னொன்னு, உனக்கு வேலை வெட்டி இல்ல. யாருக்கிட்டடா என்னடா சீண்டலான்ட்டு அலையிற? மரியாதையா எந்திரிச்சு போய் வேலையை பாரு. இந்த வீட்டுல என்ன பேச்சு மகா? இவ திருந்தவே மாட்டா.
இன்னும் எத்தனை பேர்கிட்ட செருப்படி வாங்க போறாளோ தெரியல. ஜெயில கிடந்தும் புத்தி மாற மாட்டேக்கே. ஆமா, நான் திருந்த மாட்டேக்கேன், நீங்க ரொம்ப திருந்தி இருக்கீங்க. ஐயோ, எலிசபெத்துக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க துப்பு இல்ல. நீ அக்கான்னு சொல்லிட்டு திரியற, இவா என் வாழ்க்கையை நாசமாக்குறா. இவளும் அக்கான்னு சொல்லிட்டு திரியறா. அக்காக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? 2 பேரும் போய் முதல்ல அத படிச்சுட்டு வாங்க. குடும்பத்தை கட்டி காக்கிறேன்னு சொல்லி நாசமாக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்களா? என்னடி நாசமாக்கணும்? நாங்க என்ன நாசமாக்கணும்? 1 ரூபாய் அத்திட்டியும் மாமாட்டையும் கேட்காம நாங்க செலவு பண்ணிருப்போமா? இந்த வீட்டு வரவு செலவு எல்லாமே அத்தை என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடக்குது. எங்களுக்காக நாங்க ஏதாவது எடுத்திருப்போமா? ஆனா நீ எப்படிப்பட்டவ? ஆபீஸ் ஓம் பொறுப்புல இருக்கும்போதே கையாடல் பண்ணவ தானே நீ? சரியா சொன்னீங்கக்கா. இதை விட செருப்படி இவளுக்கு யாரும் கொடுக்க முடியாது. அடப்போ லூசு மகா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஆபீஸ்ல இருக்கும்போதே ஆபீஸ் பணத்தை எடுத்து தேவையான இதை வாங்கியிருக்கேன்னா நான் எப்பேற்பட்ட கில்லாடியா இருப்பேன்? உன்ன மாதிரியா 5க்கும் 10க்கும் அத்தை பிச்சை போடுங்க, மாமா பிச்சை போடுங்க, புருஷன் பிச்சை போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அடியே அறிவு கட்டவளே. இதை வச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு மாஸ்டர் மைண்டு என்கிட்ட இருக்கு. நீங்க 2 பேரும் நான் சொல்றபடி கேட்டா இந்த வீடு எங்கேயோ போயிரும். எங்க போயிரும்? எங்க போயிரும்? ஜப்திக்கு போகும், அப்படித்தானே? பிச்சைக்கார கழுத, இங்க பாரு, நீ உனக்கு கொஞ்சமாவது புத்தி ஏதாவது இருக்கா? அத்தையும் மாமாவும் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து இது. அத அவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா திருடி நீ ஓ இஷ்டத்துக்கு செலவு பண்ணதும் இல்லாம இப்ப இங்க உட்காந்துக்கிட்டு எங்களையும் கூட்டு சேர்க்கறியா? ஆமா, நான் பிச்சைக்கார கழுத, நீ வாம்பாடி வீட்டு மருமவ. அடப்போ லூசு, உன்கிட்ட பேச முடியுமா? நீ தான் வீட்டுல இருக்கும்போதே நீதி நேர்மை நியாயம்னு அலைஞ்சவ தானே. இப்ப மட்டும் எப்படி இருப்ப? அந்த நீதி நேர்மை நியாயத்தை வச்சு நான் காவலிக்க முடியும்? என்ன பார்த்தா உனக்கு வெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கா? வெட்டியா இருக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? காலையிலே குளிச்சி நல்ல பவுடரை பூசி மேக்கப்பை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு போடோ வாடோ எல்லாம் வம்பளிச்சுக்கிட்டு இருக்க. படவு வெட்டியா தானே இருக்க. அங்க பாப்பா அழுத்திட்டு இருக்கா. ஜேம்ஸ் அப்படியே மேல தோல்ல போட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கான். நீ என்னன்னா இங்க உட்கார்ந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்க? வாய் ரொம்ப தான் கிளி கிளின்னு கிளியுது. இங்க பாரு, எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுனேன் அப்புறம் அந்த செவுளு தவிடு திங்க போயிரும். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. என்னல ஏதோ சிரிச்சு பேசுறேன்னா நீ நான் வா போன்னு பேசுவியா? உங்க செவுளு தவிடு திங்கும், அங்க என்ன திங்கும்? இந்த வா போன்னு பேசுறது நல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி அராஜகம் பண்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. ஒழுங்கா போய் வேலைய பக்கற வழிய பாரு. ஏமா வாமா, நீ போடா, நான் வரேன். நல்லத பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க. என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு ஈத்தனோட இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான்? மொளையா மட்ட கழுத, பேசுற பேச்ச பாரு. மரியாதை நடி பேசுறான். அவன் மரியாதை கொடுக்கணும்னா உனக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை வளர்த்துக்கோ, மரியாதை தன்னால வரும். எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு வந்தேன் போனேன்னு பேசிக்கிட்டு திமிர்த்தனத்துல ஆடிக்கிட்டு ஆணவத்துல அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தனா உனக்கு மரியாதை எப்படி கிடைக்கும்? இப்ப வா போன்னு பேசுறான், நாளைக்கு வாடி போடின்னு பேசுவான். அதுக்கு நீ தாண்டி இடம் கொடுக்குற. நீயே சொல்லி கொடுப்ப போல வாடி போடின்னு பேசுன்னு. இங்க பாரு, எப்படி பேசினாலும் அது எனக்கு பெருசு கிடையாது. எனக்கு பணம் 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 தான் பெருசு. இங்க பாரு, இந்த மொத்த சொத்தையும் நான் மட்டும் அனுபவிக்கணும். அதுக்கு என்ன வழின்னு இப்ப கோடு போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமனாரும் உன் மாமியாரும் பதறி அடிச்சுட்டு வருவாங்க. இங்க பாரு, முதல்ல அவங்கள வீட்டு விட்டு அனுப்புவேன். அப்புறம் உன் பின்னாடி நிக்கிறாளே அவளையும் அவ புருஷனையும் அனுப்புவேன். அப்புறம் உன்னையும் அனுப்புவேன். அப்புறம் நான் என் புருஷன் என் குழந்தைன்னு மொத்த சொத்தையும் அப்படியே அனுபவிப்போம். செத்தா 1 ரூபா தாண்டி கிடைக்கும் உன் பணத்து மேல வைக்கிறதுக்கு. பணம் பணம்னு அலையிற. இந்த பணம் உன்னை என்னடா செய்ய போகுதுன்னு பாரு. நடுத்தருவுல நின்று சோத்துக்கு அலையத்தான் போற. இந்த போட்டிருக்கிய துணிமணி இது கூட இல்லாம கிழிஞ்ச துணியோட ஓடத்தான் போற. அடியே, அப்ப தெரியும் சொந்த பந்தம்னா என்ன, உறவுனா என்னன்னு. பணம் பணம்னு அலையிறதுக்கு நீ எப்படி அனுபவிக்க போற பாரு. போதும் மகா, இந்த அட்வைஸ்லாம் கேட்டு 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 காதெல்லாம் பிடிச்சு போச்சு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். மகா, என்ன நான் பிச்சை எடுக்க போறேன்னு சொல்லாம சொல்றியா? ஐயோ போ மகா, நீ வேற. எடுக்க போற பிச்சை நீதான். இங்க பாரு, நீயும் புருஷனும் நான் வளர்த்தனே அந்த ருக்குவும் சேர்ந்து கையேந்திட்டு போகும்போது கொஞ்சம் மனசுக்கு வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும். ஆனா ஒரு பக்கம் உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்ப முடி
பிச்சை எடுக்க போறது நீயா நானான்னு பாப்போம். தினம் தினம் நானும் வாய் வலிக்காம உனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கேன், இப்படி மாறு அப்படி மாறுன்னு. ஆனா நீ மாற மாட்டல. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. இதுக்கு மேல உன்கிட்ட பேசினா நான் தாண்டி கிறுக்கச்சி. ஏக்கா வாங்கக்கா போவோம். என்ன இதுல லூசு மாதிரி சொல்லிட்டே சொல்லிட்டு இருக்கு. அடிக்கிற அடி பலமா அடிக்கணும் போலயே. முதல்ல மாமனார் வரட்டும், அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்துவோம். அப்புறம் இந்த மூத்தவ, அப்புறம் இந்த மகா, அப்புறம் நாம மட்டும் இந்த மொத்த சொத்தையும் அனுபவிக்கணும். அந்த நிம்மதி எப்ப கிடைக்கும்? முதல்ல ஒவ்வொருத்தரையா விரட்டுவோம்.